அதிமுகவை போன்று 35 வாக்காளருக்கு ஒருவரை நியமித்தால் வெற்றி நிச்சயம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னை பல்லாவரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை அறிமுகம் செய்து வைத்து பேசிய ராமதாஸ், தமிழகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அதிமுக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவதாக தெரிவித்தார். அதிமுக தேர்தல் அறிக்கை சிறப்பாக இருப்பதாக பாராட்டிய ராமதாஸ், தேர்தல் அறிக்கையில் திமுக திருத்தம் செய்தது கேலி கூத்தானது என கூறினார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகனோ கதாநாயகியோ இல்லை என கூறிய ராமதாஸ், அது வெறும் காமெடி மட்டுமே என்று விமர்சித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே யாரும் சொல்லாத ஒன்றை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது உச்ச நீதிமன்ற கிளை சென்னையிலே கொண்டு வரப்படும், அதற்காக நாங்கள் போராடுவோம் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிலே எல்லா கட்சிகளும் சொல்லி வந்தார்கள். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு பிரான்ச் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் இங்கிருந்து நாம் மேல்முறையீட்டுக்காக நாம் டெல்லி செல்ல வேண்டும் என்று சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 2500 கிலோமீட்டர் தொலைவு நாம் பிரயாணம்